வணக்கம் சொந்த பந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்ல மாதிரியாக இருங்க. வாரம் பூரா ஓடுன்னு ஓடி இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. அப்படான்னு வீட்டில் உட்காந்துங்க இருக்கும். ஏதாவது நல்லது செஞ்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி இருக்கக்குள்ள யாருக்கும் எதுவும் தெரியாது. சொந்தம் பந்தம் பாசம்னா என்னான்னு தெரியாது. இல்லாதப்போ தான் பாசம்னா என்னான்னு தெரியாமல் ஏங்குவாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா ஆகட்டும், அக்கா தங்கச்சி ஆகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், ஒருத்தர் உயிரோட இருக்கக்குள்ள அந்த கஷ்டம் தெரியாது. செத்ததுக்கு அப்புறம்தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும். அவங்க இருக்கக்குள்ள நம்மளுக்கு அந்த இது தெரியாது. அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்க கஷ்டம், பாசம், நேசம், நம்ம எப்படிலாம் பார்த்துக்கினாங்க, நம்மளை எப்படிலாம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டம் நினைக்கும். அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி எல்லாம் நல்லது போலது செஞ்சு வச்சு படைக்கிறத விட அவங்க உயிரோட இருக்கக்குள்ளே நல்லது போலதை வாங்கி கொடுங்க. நல்ல முறையை பாருங்கள். அவங்களுக்கு நல்லது போலதை செஞ்சு போடுங்க. அவங்க ரொம்ப சாப்பிட்டு வாழ்த்துனாங்கன்னா இன்னும் நம்ம 10 நாள் நல்லா இருக்கலாம். அவங்க நம்மளை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அதை நினச்சி உயிரோட இருக்கக்குள்ள நல்ல முறையை பார்த்துக்குங்க. செத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு படைக்கிறதுனால படைச்சிட்டு நாம் தான் சாப்பிட போகிறோம். ஃபோட்டோவை சாப்பிட போது இல்லை. அதனால அவங்க உயிரோட இருக்கக்குள்ள அவங்களுக்காக ஒரு கஞ்சி நல்ல முறையாக ஊற்றுங்க. சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க. வாழ்த்துனாங்கன்னா நம்ம பிள்ளை குட்டிங்க நல்லாயிருக்கும். நாளைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் நம்ம பிள்ளைங்களும் செய்யும். அதனால் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அந்த மாதிரி இப்போ இருக்கிற கழிவு அந்த மாதிரி இருக்குது. அதனால் உயிரோட இருக்கக்குள்ள எல்லோரும் அன்போடு இருங்க, பாசத்தோடு இருங்க, நல்ல மாதிரியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், வணக்கம்.